அண்மை செய்தி. பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கான சூழல் தற்போது இல்லை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா. ராஜா வணக்கம். பூரண மதுவிலக்கு தொடர்பாக அமைச்சர் எந்த மாதிரியான விளக்கம் கொடுத்திருக்காரு? முழு விவரம் ராஜா. பூரண மதுவிலக்கு என்பது அரசினுடைய விருப்பம். ஆனால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதில் தற்போது அதற்கான சூழல் இல்லை என்றும் நடைமுறை சிக்கல்கள் உள்ளது என்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிப்பது தொடர்பாக கள்ளச்சாராய தடுப்பு பிரிவு 1037 சட்டத்தில் பல்வேறு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. அதாவது இனி தமிழகத்தில் கள்ளச்சாராயம் விற்றால் அவருக்கு ஆயுள் தண்டனை 10 ஆண்டு, அதாவது 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு சட்டப்பேரவையில் ஒருமனதாக குரல் வாக்கெடுப்போடு நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்ட திருத்தத்தில் பேசிய மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி மதுவிலக்கு தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் முத்துசாமி தற்போது அவசரமாக கொண்டு வரப்பட்டுள்ள திருத்தங்கள் இன்னும் பல்வேறு திருத்தங்கள் தேவைக்கேற்ப கொண்டு வரப்படும் என்று தெரிவித்ததோடு பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு என்ன பிரச்சனை இருக்கிறது என்று அதாவது பாமக உறுப்பினர் திரு ஜி.கே. மணியை பார்த்து கேட்டார். அதாவது பாமக உறுப்பினர் திரு ஜி.கே. மணி ஏற்கனவே பூரண மதுவிலக்கு இங்கு கொண்டு வர வேண்டும் என்று அவருடைய உரையில் பேசியிருந்தார். அதற்கு பதில் சொல்லும் விதமாக அவர் பேசியதை குறிப்பிட்டு அமைச்சர் முத்துசாமி ஒரு விளக்கத்தை அளித்தார். அதாவது எங்களை பொறுத்தவரை அரசை பொறுத்தவரை படிப்படியாக பூரண மதுவிலக்கு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதே போல அதற்கு முதற்கட்டமாக தற்போது கடைகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைத்துள்ளோம். ஒரு கடையை மூடும் பொழுது அங்கிருந்தவர்கள் மற்ற கடையில் அடுத்த கடையில் அதிகமான மது வாங்குகிறார்கள். இது போன்ற நடைமுறை சிக்கல்கள் தற்போது உள்ளது. ஆகையால் அந்த பூரண மதுவிலக்கு என்பதுதான் முதலமைச்சருடைய எண்ணம், அதுதான் அரசினுடைய நோக்கம். ஆனால் அதற்கான சூழல் தற்பொழுது இல்லை என்ற ஒரு பதிலை சட்டப்பேரவையில் தெரிவித்தார். அமைச்சர் சரியாக சொன்னதென்றால் பூரண மதுவிலக்கு என்பது எங்களது விருப்பமாக இருக்கிறது. ஆனால் பூரண மதுவிலக்கு உடனே கொண்டு வர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என்ற ஒரு கருத்தை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு முத்துசாமி சட்டப்பேரவையில் பதிவு செய்தார். தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.